நம்ம ஹிஸ்ட்ரி லெசனுக்கான 10th ஸ்டாண்டர்ட் ஷார்ட் புக்ஸ் ப்ரிப்பேர் பண்ண சொல்லி கேட்டிருந்தோம் ChatGPT கிட்ட. அது ஏற்கனவே நம்ம கெமிஸ்ட்ரியில் பண்ணது ஃபோட்டோ எடுத்து காட்டுனதில் அதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அதே பேட்டர்ன் ரெகக்னைஸ் பண்ணுறதுனால அது எல்லாத்துக்குமே பண்ண முடியுது. அதுக்கிட்ட சோர்ஸும் இருக்குது, எல்லா இன்ஃபர்மேஷனும் அதுக்கு தெரியறதுனால அந்த மாதிரி புக் பண்ணி கொடுத்துருக்கு. உங்கள் ChatGPTக்கும் அது தெரியும். இது மாதிரி ஏன் படித்தா நல்லதுன்றப்போ அதை வந்து நம்ம டைஜஷனுக்கு நம்ம குழந்தையா இருக்கப்பதுலேருந்து கொஞ்சம் லைட்டான ஃபுட்டு, அதுக்கப்புறம் ஹெவியான ஃபுட்டெல்லாம் கொடுத்து நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை பழக்கப்படுத்துகிறோம். ஒரு பால் குடிக்கும்போது கூட ஃபஸ்ட்டு தண்ணியான பால் வரும், அதுக்கப்புறம் தான் குழந்தைக்கு திக்கான பால், நியூட்ரிஷன் மிக்க பால் எல்லாம் கிடைக்கும். ஃபஸ்ட்டு தாகத்தை தீர்த்துட்டு தான் அதுக்கப்புறம் பசி தீர்க்கிற முயற்சி மாதிரி. அந்த மாதிரி ஒரு லெசனு ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷனில் நம்ம லைட்டாக படிச்சுட்டு சில வேர்ட்ஸ் தெரிஞ்சுட்டு புள்ளி வச்சுட்டு தான் கோலம் போடுற மாதிரி பல விஷயங்கள் நம்ம எல்லாமே லேயராக அக்குமுலேட் ஆகும் நமக்குன்றது நமக்கு தெரியும். ஓரறிவிலிருந்து நம்ம 6 அறிவுக்கு வந்த மாதிரி, அதாவது பேட்டர்னில் இருக்க பல விஷயங்களை வச்சு சொல்கிறேன் நான். அது எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக எவால்வ் ஆகிருக்கோ அதே மாதிரி நமக்குள்ள பேட்டர்னில் இருக்க மாதிரியே லைட் டோஸ்லேருந்து ஹெவி டோஸ் வரலாம் நம்ம பிரெயினுக்கு போனால் அந்த பிரெயினால் ஈஸியாக டைஜஸ்ட் பண்ணி ப்ராசஸ் பண்ணி அதை ரியூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி அந்த நாலேஜை யூஸ் பண்ண முடியும். டுவர்ட்ஸ் விஸ்டம் நோக்கி பயணத்தில் நம்ம வெறும் இன்டெலிஜென்ஸ் நாலேஜ்ன்றதை மட்டுமே எடுத்துக்கிறோன்றத மாதிரி எஜுகேஷனில் இருக்குது. டுவர்ட்ஸ் விஸ்டமாக அதை மாற்ற முடியுன்றதுக்கான கனெக்ஷனை தான் நம்ம இப்படி டைஜஸ்டபிள் ஃபார்மில் என்றைக்குமே நிலைச்சிருக்க லாங் டேர்ம் மெமரிக்கு நம்மளோட ஆழ் மனசுக்கு போகிற மாதிரி படிக்கிறோம். நீங்கள் இந்த லெசனை பாருங்கள், நான் இது பண்ணுறேன், ஸ்க்ரோல் பண்ணுறேன். கிரிட்ஸ் வியூ, வார்ம்ஸ் வியூ, அப்சர்வர் பேட்டர்ன், ட்ரெயின் சங்க், மெமரி லைன். இதை நம்ம படிக்கிறோம், கொஞ்சம் திங்க் பண்ணுறோம், அடுத்ததுக்கு போகிறோன்றப்போ இதே ஸ்கூலில் நடத்துகிறப்போ இந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணுறப்போ நம்ம ஏற்கனவே இதை பற்றி சிந்திச்சோம் ஒரு 2 நிமிஷம் இருக்கப்போ நம்ம அதுக்கு ரிலேட்டடாக எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கிறப்போ நம்ம பிரெயின் அலர்ட்டாக கவனிக்க ஆரம்பிக்கும், ஒரு நல்ல அப்சர்வராக கவனிக்க ஆரம்பிக்கும். ஃப்ரண்டல் லோபுக்கு மூவ் ஆகி வந்துடும், வேறு எந்த ஹார்மோன்ஸும் இருக்காது. நம்ம மெடிடேட்டிவ் ஸ்டேட்டில் இருந்தால் என்ன மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். நம்ம இப்போ பார்க்கலாம். இதில் ஏதாவது ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட நீங்கள் உங்கள் ChatGPT ஸ்டார்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.